இவ்வளோ பெரிய கடற்கரையில் ஒரு ஈவெண்ட் நடத்துற கூட என்ன சொல்ற துப்பு இல்லைன்னு சொல்லலாம் திமுக கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா பெங்களூர்ல அந்த ஈவெண்ட் எப்போ எல்லா வருஷமும் நடக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க மெரினா கடற்கரை நடத்துறீங்க, அந்த ஈவெண்ட் உங்களால ஒழுங்கா நடத்த முடியாத லட்சணத்துல தான் திமுக இருந்தது. சொன்னது மாசு இல்லாததுனால நகரம் சூப்பரா இருக்குன்னு சொல்ல பாரதி, மாசு இல்லாததுனால இந்த நகரமே நாசமா போச்சு. நீங்க நாசமா போக வச்சிருக்கீங்க. சொந்த தொகுதியிலோட நீங்க ஒரு மினிஸ்டரால சொந்த தொகுதியில ஜெயிக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன லட்சணத்துல வந்து உங்க தொகுதியை நீங்க பாத்துருக்கீங்க. நீங்க எதுவுமே செய்யல, செஞ்சிருந்தா இந்த வந்திருக்கா இல்ல. ஏவாவலியா 10 வருஷமா வெளிநாட்டு போய் நீங்க சிகிச்சை அமைக்கணும். நீங்க மத்தவங்க எல்லாம் விட்டுருங்க. ஏவாவேலு அவர் சொந்தமா மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காருங்க. தன்னுடைய மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்டா நம்பல, பிரைவேட் தன்னுடைய சொந்த மெடிக்கல் காலேஜ் நம்பல. இதெல்லாம் விட்டுட்டு போய் வெளியே போய் நீங்க இன்னொரு நாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண லட்சணத்துல தான் இங்க சுகாதாரத்துறைங்கிற ஒன்று இருந்திருக்கு. இப்போ நீங்க எந்த மாசம் நீங்க சொல்ல போறீங்க? செத்து போன பாம்பு என்ன எத்தனை தடவை அடிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா நீட்டுங்கிறது செத்து போச்சது. நீங்க அதை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீட்டுக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோம், எதிராக நீங்க எப்படி நீங்க எதிராக இருக்கிறீங்க? எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை செய்ய முடியாதுங்க. அதை நீங்க நீட்டை கொண்டு வந்தது நீங்க, அதை ஃபைனலைஸ் பண்ண நீங்க, வாதாடுனது நீங்க காங்கிரஸ். அது அவங்க கூட தான் இப்போ தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறீங்க. நீங்க எந்த அடிப்படையில் பேசுறீங்க? இன்னும் நீங்க எத்தனை மாணவர்கள் முட்டாளாக்க பாக்குறீங்க? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று முதல் நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சிவசங்கர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தாமரை டிவி சார்பாக. சார், இன்னைக்கு தமிழகத்தில் ரொம்ப பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு கரூர்ல இந்த அரசு பணி வழங்கக்கூடிய இந்த விஷயமா உயர் நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இதற்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இதற்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேள்வியும் எழுப்பி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய பிரமுகர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதற்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதற்கான கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. என்ன அப்படின்னா, உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி வழங்குவதில் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இது எல்லா அரசியல் விமர்சகர்களுமே வச்சிருந்தாங்க. என்ன பிரச்சனை கொடுத்தா அப்படின்னு எல்லாம் வச்சிருந்தாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அதான் நீங்க ஜென்ரலா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுக்கு நீங்க கொண்டு வரணும். நீங்க 97, 98 நினைக்கிற தாமிரபரணி ஆற்றில் ஒரு சம்பவம் நடந்தது, அசம்பாவிதம் நடந்தது. அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை மாதிரி நீங்கள் ஒரு காமனாக ஒரு ப்ரோட்டோக்கால் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே. இது திமுக ஆட்சியில் நடந்த இன்ஸ்டியூட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை அவங்க ஜாப் கொடுக்குறாங்க. இது தாவேக்காக்கு சார்பால் இவங்க சம்மந்தப்பட்ட ஒரு ஈவெண்ட் நடக்குது, இவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அப்போ இவங்க அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க, ஏன்னா இவங்களுக்காக ஒர்க் வந்தவங்க, நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்போ இவங்க உடனடியாக சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் இப்போ திமுக கவர்மெண்ட் நடந்திருக்காது. தட் இஸ் நோ காமன் ரூல் அப்படிங்கிற. இப்போ இன்னைக்கு திமுக கவர்மெண்ட்டோ ஏடிஎம்கே கவர்மெண்ட்டோ வேற ஏதோ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருந்தது இது நடந்திருக்குமா? இந்த வேலை கொடுத்துருப்பாங்களான்னா கேள்விக்குறிதான். வாய்ப்புகள் இல்லை, பட் கேள்விக்குறிதான். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க காமனா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வாங்க. ஒரு இந்த மாதிரி அசம்பவங்கள் நடந்தால் அதுக்கு நீங்க என்ன காம்பன்சேஷன் கொடுக்குறீங்க, அது பொதுவாக கொண்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு இப்போ எப்படி வருதுன்னா, நீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம எதுவுமே நான் சொல்ல வரல. நீங்க பாதிக்கப்பட்டவங்களா அதில் நீங்க என்ன கொடுத்தாலும் அது ஈடாகாது. இப்போ ஆனால் அந்த இழப்பை நீங்க ஈடு செய்யறதுக்கு ஏதோ நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது பொதுவானதா இருக்கணும்னு சொல்ல வரேன். அது நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும். இப்போ நீங்கள் திமுகவா அதிமுகவா எந்த கவர்மெண்டில் நடந்திருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அது நடந்த செப்டம்பர் மாதம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு இத்தனை மாதத்துக்குள்ளே அதுக்கு தகுந்த அளவு இழப்பீடு ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கணும். அது ஒரு காமனாக கொண்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கவர்மெண்ட்டில் நீங்கள் கொண்டு வரீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த கவர்மெண்ட் டிஎம்கே வருது, இதை நீங்கள் கண்டினியூ பண்ண விடுவாங்கன்னு என்ன நிச்சயம்? இல்லை அடுத்த கவர்மெண்ட் ஏடிஎம்கே வாய்ப்பு இல்லை எல்லாம் சொல்கிறேன். அப்போ பிரச்சனைகள் தானே வரும். அப்போ இது நீங்கள் ஏன்னா இந்த பதவி பொறுப்புகள் கொடுக்கும் பொழுதே ஏன் இதுக்கு முன்னாடி ஏர் ஷோல இறந்தாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி துப்பாக்கி சூட்ல ஒவ்வொருத்தரும் கேட்பாங்கல்ல. இப்போ நீங்க அந்த இழப்பை எதுவுமே ஈடு பண்ண முடியாது. யாரை வச்சு நீங்க என்ன ஈடு பண்ண, ஆனா இதுக்கு இது சிமிலரா பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு என்ன வரும்ல, என்ன சார் அவனுக்கு கொடுத்துருக்கீங்க எனக்கு கொடுக்கல, கண்டிப்பா அந்த தாட் வரத்தான. அவங்க சாதாரண மனிதர்கள், நீங்க அரசியல் பண்றீங்க, உங்க அரசியலுக்காக சாதாரண மனிதர்களோட வாழ்க்கையில விளையாடாதீங்க. இப்போ சாதாரண மனிதர்கள் நீங்க சொன்ன அந்த ஏர் சொல்ல 4 பேர் எத்தனை பேர் இறந்தாங்க, 5 பேர் இறந்தாங்கன்னா அந்த 5 பேருக்கு ஏற்கனவே அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மனசுல ஒரு என்ன வரும்ல, இப்படி நடந்துருச்சு, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலையே, ஆனா இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. முக்கியமா அரசு ஏர் ஷோ அதான் சார் கவர்மெண்ட் நடத்தின ஏர் ஷோ ஸ்டாலின் அவங்க அட்டன் பண்றாரு. இவ்வளவு பெரிய கடற்கரையில ஒரு ஈவெண்ட் நடத்துற கூட என்ன சொல்ற துப்பு இல்லைன்னு சொல்லலாம் திமுக கவர்மெண்ட். ஏன்னா பெங்களூர்ல அந்த ஈவெண்ட் எப்போ எல்லா வருஷமும் நடக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க மெரினா கடற்கரை நடத்துறீங்க, அந்த ஈவெண்ட் உங்களால ஒழுங்கா நடத்த முடியாத லட்சணத்துல தான்
திமுக இருந்தது. இப்போ அது நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அது கவர்மெண்ட் போயிருச்சு. இப்போ நம்ம என்ன சொல்றோம், இப்போ அந்த 5 பேரோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க சார் நமக்கு கூட இப்படி கிடைச்சது நல்லா இருந்திருக்குமோ, ஏதோ ஒரு விதத்தில் பலனா இருக்குமோ. இப்போ அவங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த மனசுக்குள்ள ஒரு என்ன வரும்ல, அப்போ கட்சிக்கு அப்பாற்பட்டு நீங்கள் காமனாக ஒரு ப்ரோட்டோகால் கொண்டு வந்துட்டா அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து வேற ஒரு பார்ட்டி வருது, இப்போ அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் கேஸ் போடலாம், ஸோ எங்களுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கலன்னு. இது நீங்கள் காமன் ஒரு என்ன சொல்கிறது, பொதுவாக ஒரு சட்டம் கொண்டு வந்து அது அனைவருக்கும் பொதுவானதாக கொண்டு வந்துட்டா அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் இதுக்கு நீங்கள் ஜாப் கொடுக்காம போங்க, அரசியல் கொள்கை கோட்பாடு நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கிடுங்க. ஆனால் அது வந்து எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும், எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே சரி. அப்படி இல்லைன்னா இந்த வேலையை நிரந்தரமாக இருக்குமான கேள்விக்குறி தானே. 5 வருஷம் கழிச்சு இவனுக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இப்போ ஆகாது. 5 வருஷம் கழிச்சு பேச்சுக்கு வேற ஒரு பார்ட்டி வருது, அந்த பார்ட்டி இவங்க செஞ்சதெல்லாம் ரத்து பண்ணுறேன்னு சொன்னால் அது அப்புறம் மறுபடியும் கஷ்டம் தானே. காமன் ப்ரோட்டோகால், காமன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதுக்குன்னு ஒரு சட்டம் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். பாஜக கொடுத்த தேநீர் விருந்துல கனிமொழி அவர்கள் அந்த சபாநாயகர் அப்படி சபாநாயகர் தானே. நான் வந்து நாடாளுமன்றம் முடிஞ்சிருக்குது, நீங்க சபாநாயகர். நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இது நான் சொல்லல, ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சபாநாயகர் வந்து பாஜகவை சார்ந்தவர், அதனால் வந்து அவர் கொடுத்த தேநீர் விருந்துல இன்னைக்கு கனிமொழி அவங்க பாராளுமன்றம் முடிஞ்சிருக்கு, தேநீர் விருந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க 2 விதமா பார்க்கலாம். உங்களுக்கு நீங்க அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை, அரசியல் தெரியலன்னு நான் சொல்ல வருவேன். நீங்க சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வந்து அந்த தேநீர் வந்து வெளியே வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க சொல்லலாம், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். பாராளுமன்றம் முடிஞ்சு சபாநாயகர் ஒரு அது ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. எல்லாரும் அட்டன் பண்றாங்களான்னு தெரியாது, அட்டன் பண்றாங்க. நாளைக்கு இவங்க சைட்ல இருந்து ஒரு MP போனாலும் அட்டன் பண்ணா இதே வார்த்தை யூஸ் பண்ணுவாரா, தாவேக்காவை சேர்ந்த அப்படிங்கிற மாதிரி இவங்க ஏதாவது யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை வந்து பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்து சொல்ற மாதிரி இவரால் சொல்ல முடியுமா? அது உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். நான் சொல்ல வருது, திமுக போயிருக்கிறாங்க அப்படின்னா என்ன வெள்ளக்குடைக்கு வந்து வேலை வந்துருச்சுன்னு தான் சொல்ல வருவேன். நீங்க வந்து கருப்பு கொடையே பிடிச்சிட்டு இருப்பாங்க. பிஜேபி அப்படின்னாலே கருப்பு கொடை தான் இவங்களுக்கு. அந்த ஒரு கருப்பு கொடையை எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். பட் தேவை வரும்போது வெள்ளக்கொடையை கருப்பு சட்டை போடுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. தேவைப்பட்ட வெள்ளக்கொடை குடிப்பாங்க. உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு வெள்ளக்கொடையை பிடிச்சிட்டு போனது இவங்களா தான் இருக்கும். வெள்ளக்காக்கா பறக்குன்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெள்ளக்காக்கா பறக்க தான் கேள்விப்பட்டு வெள்ளக்கொடையை பிடிச்சிட்டு போன ஒரே அரசியல்வாதி யாருன்னு இந்த கூட்டமாக தான் இருக்கும். ஸோ இவங்க நெருங்குகிறார்கள் அப்படிங்கிறதான் தோணுது. நீங்க வந்து பாரதிய, ஏன்னா உங்களுக்கு நெருங்குகிறார்கள் கூட வேற வழி கிடையாது. நீங்க வந்து முட்டுச்சந்தில் போய் நிற்கிறீங்க, உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. உங்க கூட இருந்து அத்தனை பேருமே உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒன்னே நீங்க தனிச்சு நிற்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும். அது வந்து நீங்க கும்முடி புண்டி தானே திமுக யாருக்குமே தெரியாது. ஸோ அது வந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. யாருமே இல்லை, யாரு கை கொடுத்து தூக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து அதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கு. ஏன்னா அந்த கட்சியை நோக்கி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஏன்னா வேற யாரும் இவங்களை நோக்கி வர தயாராகவும் இல்லை, இவங்க போனாலும் சேர்த்துக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க தான் வந்து எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுவாங்க. அதாவது கூட்டணியில் யார் இருக்கணும், யாருக்கு என்ன செய்யணுங்கிறது இவங்க தான் வந்து என்ன சொல்றது, அந்த ஒரு அண்ணன் மனப்பான்மை, ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மை இவங்க திமுக இருந்தது. இன்னைக்கு இவங்க வேணாண்டு எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க விருப்பப்பட்டு போனாலும் யாரும் சேர்த்துக்க தயாரா இல்ல. இப்போ அவங்க பாஜகவுக்கு போனா கூட, ஏன்னா பாஜக எதிர்பார்த்ததே வந்து இப்படி ஒரு ஆட்சி கண்டிப்பா வேண்டாம் அப்படிங்கறதுனால தானே வந்து திரும்பவும் வந்து அதிமுகவோடு வந்து ஒரு NDA கூட்டணி அமைச்சு எடப்பாடி அவர்களை வந்து ஆட்சியில் உட்கார வைக்க முயற்சி செஞ்சது. திரும்பவும் பாஜக வந்து திமுகவோடு வந்து ஒரு நட்புணர்வோட இருந்தா ஒரு உன்னதமான ஒரு பாஜகவினர் வந்து இதை ஏற்றுப்பாங்களா? பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவங்க வந்து கட்டாயம் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் மறைமுக அரசியல் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு. 98 வந்து நீங்க 5 வருஷம் நீங்க ரூல், அதுக்கு முந்தின வருஷம் வந்து நீங்க வேற ஒரு கூட்டணியில் இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு கூட்டணியில் இருக்கிறீங்க. இதைத்தான் நான் நிறைய இடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். யார் கூட கூட்டணியில் வைக்கல, யாரை திட்டல, இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா இது கரெக்டா இருக்கும். நீங்க வந்து வானதி அப்படிதான் சொன்னாங்க. 50 வருடங்கள்ல நம்ம 1947 இருந்து எடுத்துக்கிட்டுங்களா, இந்த 80வது வருஷம் சுதந்திரம் நினைக்கிறேன், 80 வருஷம் எடுத்துக்கிடுங்க. 80 வருஷத்துல யாரை திட்டல, யாரு கூட சேரல. ஸோ அதனால வந்து அவங்க கூட போகலாமா, இவங்க கூட போகலாமா, அதெல்லாம் வந்து சர்வசாதாரணம். வெளியில இருந்து இதுக்காக வந்து ஒரு பயங்கரமா போராடி கேஸ் வாங்கினவங்க தான் கஷ்டப்படுவாங்க. இப்போ திமுக எதிர்த்து பேசி இங்கே நிறைய பேர் கேஸ் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேசி இந்த சைடு 2-3 பேர் கேஸ் வாங்கியிருக்கலாம். இப்போ இவங்க 2 ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இவங்க தான் கஷ்டப்பட்டாங்க. ஸோ பாலிடிக்ஸில் எது வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கணும். யாரையும் திட்டலாம். மறுபடியும் அதை சொல்லி இன்னொரு சொல்லணும். ஏன்னா யாரை திட்டலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி இருக்காது. யார் கூட சேரலங்கிற ஹிஸ்ட்ரி எடுத்தாலும் அதுவுமே இருக்காது. 97 2002 வரைக்கும் இவங்க எப்படி இருந்தீங்க, அதுக்கப்புறம் இவங்க யார் கூட இருந்தாங்க. ஸோ அது காலம் முடிவு செய்யும் கூட இவங்களுக்கு தேவை இருக்குது. இப்போ இவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி இவங்க நோக்கி போகும்போது அவங்க நேரடியாக கூட்டணியில் வருவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. பட் மறைமுக ஆதரவு, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பில் கொண்டு வரீங்க, இவங்களோட ஒரு 22 MP இருக்கிறாங்கன்னா அது சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா என்ன வேணால் செய்வாங்க. அடுத்த எந்த கவர்மெண்ட் வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. நேரடியாக அவங்க கூட்டணியில் வருவாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்தால் இவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் சாதிச்சுக்கிடுவாங்க. அதுக்கு வந்து காலில் விடுறதுக்கு திமுக வந்து ஒரு காலத்துல வந்து தயங்க, தனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா வேற வழி கிடையாது.
நீங்கள் சென்ட்ரலில் அடுத்து காங்கிரஸோ யார் வருவாங்களான்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் சென்ட்ரலில் இருக்கிற ஒரு கட்சியை வந்து பகச்சிக்க முடியாது. இப்போ சென்ட்ரலில் இருக்கிற கட்சி யாருன்னா நீங்கள் காங்கிரஸ் கூட அடுத்த ஒரு எதிர்கட்சின்னு பார்த்தா அது ஒன்று தான். இப்போ அது வந்து செட் ஆகலை. 2 பேரும் திமுகங்கிற ஒரு காதல் தோல்வியில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் டெய்லி திமுக பேசுகிறத பார்த்தீங்கன்னா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க எல்லா டிவியிலும் ஒப்பார வைக்கிறாங்க. இவங்க ஒப்பார வைக்கிறது இடமே இல்லை. நேற்று ஒரு லைவ்ல கூட பேசும்போது கூட எங்களை காங்கிரஸ் வந்து ஏமாத்திட்டு போனாங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் ஏமாத்திருக்கிறீங்க? சார் அதனால காதல் தொழிலிருந்து அவங்க வெளியே வரலன்னு அவங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் ஆனால் அடுத்து என்ன நடக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் நீங்கள் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொன்ன கும்முடி புண்ணித்தான்னு உங்களுக்கு யாரும் தெரியாது. ஸோ அதுக்காக இவங்க வந்து ஒரு சரி யாருமே இல்லை முட்டு சந்தில் நிற்கிறோம், சரி பாரதிய ஜனதா கட்சி நோக்கி செல்லலாமே அப்படிங்கிற ஒரு தாட் மாதிரி தான் தெரியுது. நீங்க கண்மூடித்தனமா எதிர்த்தவங்க நீங்க கண்ணை திறந்து கொஞ்சம் பாக்குறாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வி த லீடர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது முன்னாள் பாஜகவினுடைய மாநில தலைவர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வி த லீடர்ஸ் அப்படின்னா பாஜகவில இருந்து வெளியேறி வி த லீடர்ஸ் ஒரு அமைப்பை வைத்து நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், இது வந்து ஒரு பெரிய இயக்கமாக கொண்டு வருவேன்னு சொன்னாரு. ஆனா அதுல வந்து அடிதடியா வந்து இங்க இருக்கிறவங்களும் அங்க போனாங்க, ஒரு 19 லட்சம் பேர் வந்தாங்க. ஆனா 20 லட்சம் தாண்டிடுச்சுங்க. நீங்க இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் தான் வந்து. இல்ல சார், இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நயினார் அவர்களுடைய இல்லத்தில் சந்தித்து, அதாவது வி த லீடர்ஸ்க்கு போன பாஜகவில் இருந்த நபர்கள் எல்லாமே திரும்பவும் வந்து மாநில தலைவரை சந்தித்து, இன்றைய மாநில தலைவரை சந்தித்து பேசி எல்லாருமே வந்து இங்க வந்து திரும்பவும் சேர்ந்திருக்காங்க. பாஜகவிலே நாங்கள் வந்து அந்த இயக்கத்திலே நாங்க தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இங்க சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் வி த லீடர்ஸினுடைய அமைப்பின் தலைவரும் வந்து இதில் வந்து சேர்வதாக ஒரு செய்திகள் இருக்கு. ரெண்டாவது வந்து உண்மை கிடையாது. முதல்ல நீங்க சொன்ன உண்மை கிடையாது. நீங்க வந்து இங்க இருந்து அங்க போனா அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோல இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து திருநெல்வேலி தான் எனக்கு பக்கத்தில் தான் எனக்கு தெரியும். அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முன்னாள் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் தயாசங்கர்னு ஒருத்தர் இருக்கிறார், அந்த ஃபோட்டோவில் இருப்பார். அவர் திமுகவுக்கு போயிட்டு வந்தவர், அவர் வந்து WTL போயிட்டு வந்தவர் கிடையாது. நீங்கள் அந்த ஃபோட்டோஸை நீங்கள் அத்தனை பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அதில் வந்து நீங்கள் ஒரு 25 பேர் வந்தாங்கன்னு போட்டுதாங்கன்னு ஒரு பத்திரிகையில் பார்த்தேன். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒட்டுமொத்த கவுண்ட் 23 தான் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் நீங்கள் அதில் யார் WTL போயிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. நீங்க அதுல இருந்து அத்தனை பேருமே நீங்க இன்னொரு டபுள் செக் பண்ணுங்க. தயாசங்கர் அவரை நல்லா தெரியும் எனக்கு, ஓகேங்களா? அவரோட போட்டோல நீங்க போட்டிருக்கிறீங்க. அவர் திமுகவை ஸ்டாலின் முன்னிலையில் இதே மாநில தலைவர் பக்கத்தில் நிற்கும் போதே ஸ்டாலின் முன்னிலையில் அவர் போய் சேர்ந்தார். அவர் அதாவது நயினார் நாகேந்திரன் அவரும் இருக்கிறாரு. அந்த திருநெல்வேலி மீட்டிங் வந்திருக்கும் போது தான் வந்து அவர் அதில் போய் ஜாயின் பண்ணுறாரு. மறுபடியும் திரும்பி அவராக இருக்கட்டும், இன்னொருத்தர் பேர் வந்து வேலு ஆரம்பம்னு நினைக்கிறேன், அவரும் எனக்கு தெரியும். அவரும் பிஜேபியில் இருந்தவர், இளைஞரணியில் இருந்தவர். ஸோ இவங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு போயிட்டு வந்தவங்க, WTL போயிட்டு வந்தவங்க கிடையாது. நீங்கள் நல்லா அவரோட வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் போகலாம். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், பேரை கூட என்னால் சொல்ல முடியும். அதில் நீங்கள் சொல்கிற கவுண்ட்டும் தப்பு, அதில் இருக்க ஆட்கள் நீங்கள் சொன்னீங்கல்ல WTL கிடையவே கிடையாது. என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சர்ச்சையான பேச்சு, ஏன்னா திமுகவுக்கு சர்ச்சைக்கு வந்து பஞ்சமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதுல முக்கியமாக ஒரு விஷயம், கருணாநிதியினுடைய நினைவு நாள். இந்த நினைவு நாட்களை வந்து திமுக வருஷம் பூரா வந்து கொண்டாடுவாங்க. அவங்க வந்து அதுக்கான வந்து ஆதரவுகளை தேடி வைக்குவாங்க. இதுல முக்கியமாக பாத்தீங்கன்னா சைதாப்பேட்ல வந்து நடந்த ஒரு மேடை பேச்சுல RS பாரதி சொன்னாரு, மாசுவுக்கு துரோகம் பண்ண நீங்களுக்கெல்லாம் நல்ல சாவு வராதுன்னு சொன்னாரு. அந்த நல்ல சாவு வராது, ஏன்னா அவர் கோட்டு போடல, அதனால உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவு வராதுன்னு சொன்னார். இல்ல திமுக ஓட்டு போடல நல்ல சாவு வராதுங்கிற மாதிரி தான் அவர் வந்து. ஏன்னா RS பாரதி வந்து இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் பேசிருக்காரு. மாசுக்கு நீங்க ஓட்டு போடல, அதான் சொல்லணும், ஒரு விஷயமா சொல்லணும். RS பாரதி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஊடகத்தோட வந்து ரெட் லைட் மீடியான்னு சொன்னவர் அவர் தான். இந்த மாதிரி இந்த நீதிபதிகள் வந்து நாங்க போட்ட பிச்சை இதெல்லாம் வந்து ஒரு உணர்ச்சிகளை தூண்டி விடுற மாதிரி இருக்கும். அதாவது சாதாரண மனிதர்கள்கிட்ட பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாதவங்க கிட்ட வந்து உணர்ச்சிகளை தூண்டி விட்டு வன்மத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கும். மா சுப்பிரமணியம் அவருடைய ஹெல்த் மட்டும் தான் அவர் நல்லா பாத்துக்கிட்டாரு வழிய தமிழக மக்கள் ஹெல்த் வந்து ஒரு இடத்துல ஒழுங்கா பாத்துக்கிட்ட மாதிரி தெரியல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பாம்பு கடிச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க, நாய்கடி பிரச்சனை இருக்குது, அதை மாதிரி இந்த குளுக்கோஸை கையில பிடிச்சிட்டு போடுற இடமும் இருக்குது. நீங்க டாக்டர் இல்லாம பேசிய, அதாவது உள்ள வேலை பார்க்குறவங்களே ஹேண்டில் பண்ண இடங்கள் எத்தனையோ இருக்குது. சரிங்களா? நீங்கள் 2024 இருக்கிறீங்க, இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல்ஸில் தேவையான மருந்து இருக்கும். நாய் கடிக்கும், பாம்பு அந்த பாம்பு தீண்டினதுக்கு அதுக்கான மருந்துகள் இருக்க இன்னை வரை கிடையாது. நீங்கள் மே வரைக்கும் நீங்கள் தான் இருந்திருக்கிறீங்க. ஸோ மே வரைக்கான நீங்கள் கவர்மெண்ட் எடுத்து போகிறாங்க. அவருடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிடுவார், அதில் எந்த குறை கிடையாது. இன்றைக்கி ஃபிட்னஸ்லேருந்து எல்லாம் நல்லா தான் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் உங்கள் துறையை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்திருப்பீங்களே மறுபடி. யாருன்னே தெரியாத ஒரு ஆள் ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஆப்போசிட் ஜெயிச்சவர் இவரை கிண்டல் பண்ணி பேசியிருப்பாரு. அதாவது மாசு இல்லாத நகரத்தை, அந்த நகரம் சுத்தமா இருக்கணுங்கிறத இவர் அந்த அளவுக்கு அவங்க பேசணுங்கிற. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் MLA அவர், அதை நான் பார்த்துருந்தேன் அப்படி பேசியிருக்க. ஏன்னா நீங்க வந்து
அவர் நமக்கு பிடிக்குது பிடிக்கலாம் விட்டுறலாம். அவர் என்ன சொல்றாருன்னா மாசு இல்லாத அந்த தொகுதிங்கிறாரு. மா சுப்பிரமணியம் இல்லைங்கிறத வந்து இன்டைரக்டா தாவேக எம்எல்ஏ பேசுறாரு. நீங்க அப்படிலாம் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதா, சிறப்பா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்குது. நீங்க இதை மாதிரி எதுகை முனையோட பேசி என்ன ஆக போகுது? நீங்க மாத்தி மாத்தி காரி துப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேரையும் சொல்றேன், நீங்களும் அவங்கள காரி துப்புறீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ மாசு இல்லாத நகரம், மாசு இல்லாத ஸ்பெசிஃபிக்கா அந்த வேர்டை நீங்க யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க நல்லா செஞ்சிருந்தா திரும்பி வந்திருக்கலாம். அவர் சொன்னது மாசு இல்லாததுனால நகரம் சூப்பரா இருக்குன்னு சொல்ல நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வேண்டிய காரணம் பாரதி மாசு இல்லாததுனால இந்த நகரமே நாசமா போச்சு. நீங்க நாசமா போக வச்சிருக்கீங்க. சொந்த தொகுதியிலோட நீங்க ஒரு மினிஸ்டரால சொந்த தொகுதியில ஜெயிக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன லட்சணத்துல வந்து உங்க தொகுதியை நீங்க பாத்துருக்கீங்க அர்த்தம். நீங்க எதுவுமே செய்யல. நீங்க செஞ்சிருந்தா இந்த வந்திருக்கா இல்ல. சரி அதை விடுங்க. நீங்க மாசு அதே அவரை பத்தி சொல்லுவோம். நீங்க உங்களுடைய டிபார்ட்மெண்ட் சிறப்பா வச்சிருந்தீங்கன்னா ஏவா வழியா 10 வருஷமா வெளிநாட்டு போய் நீங்க சிகிச்சை அமைக்கணும். நீங்க மத்தவங்க எல்லாம் விட்டுருங்க. ஏவா வேலு அவர் சொந்தமா மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காருங்க. தன்னுடைய மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்டா நம்பல, பிரைவேட் தன்னுடைய சொந்த மெடிக்கல் காலேஜ் நம்பல. இதெல்லாம் விட்டுட்டு போய் வெளியே போய் நீங்க இன்னொரு நாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண லட்சணத்துல தான் இங்க சுகாதாரத்துறைங்கிற ஒன்று இருந்திருக்கு. இப்போ நீங்க எந்த மாசம் நீங்க சொல்ல போறீங்க? நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டே ஒழுங்கா வச்சிருக்கிறேங்கிறக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒழுங்கா இல்ல. அவர் பேசுறதுனால இந்த டிபார்ட்மெண்ட் எந்த லட்சணத்துல இருந்துங்கிறத நீங்க அவங்களே பாத்துக்கிட்டோம். சிறந்த எடுத்துக்காட்டு ஏவா வெளிநாட்டுல போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது. இதுல வந்து இதே மேடை பேச்சுல இன்னொருத்தர் பேசியிருந்தாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் லியோனி எப்படி பேசுவாரு அப்படின்னு. இதுல வந்து விஐபி ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜூலியே விஐபின்னு சொன்னாரு. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா RS பாரதிய ஃபிகர்னு சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாம பருவ விருந்தழைக்கும் பாவையா நான் விலை மாத பெண்களை ஆபாசமாக பேசுகிறார் அப்படிங்கிற அவரு சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம்னா பருவ விருந்தளிக்கும் பாவையா நான் விலை மாதுவா நான் அப்படிங்கறது வந்து, அதாவது கருணாநிதிக்கும் RS பாரதிக்கும் இவரை வந்து, அதாவது ஒரு ஃபார்ம்ல எழுதும் பொழுது இவங்களுக்கு வந்து மேல் ஃபீமேல் அப்படின்னு எழுதுவாங்க இல்லையா, அந்த இடத்துல கருணாநிதிக்கு கே அப்படிங்கறதையும் அந்த இடத்துல எம்னு போட்டதும் பாரதிக்கு அப்படின்ற இடத்துல வந்து எஃப்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நான் என்ன வந்து உன்னை வந்து பாவையா, நான் உன்னை வந்து என்னது உனக்கு அவங்க வேற ஒரு மீனிங்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. அததான் வந்து இன்னைக்கு லியோனி வந்து அப்படி தன்னுடைய தொகுதியில் இருக்கிறவங்களை, தன்னுடைய கட்சியில இருக்கிறவங்களையே வந்து அவர் தவறாக பார்க்க மாட்டார். அதை வந்து மனசு கஷ்டப்படாத மாதிரி வந்து கலைஞர் சொல்லியிருக்கிறார். பேசுறதெல்லாம் வந்து இது எதற்காகனா லியோனி தானே புத்தகத்தினுடைய அவர் தானே வந்து அந்த எல்லாமே வந்து ரெடி பண்றாரு. அதுக்கு நான் அதில் சுட்டி காட்டி இருந்தேன் அப்படிங்கறத சொல்றாரு. இவங்க வந்து வாய்களையே பேசுவாங்க. பேசுறதெல்லாம் வந்து இவங்களை அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. நீங்க வந்து வாயிலே வட சொல்லுவாங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாத. இவங்க எழுதுற எதையுமே நீங்க நம்பிட்டுலாம் யாரும் சொல்ல முடியாது. அததான குழந்தைகள் படிக்கிறாங்க. அதைத்தான் சொல்ல வர. இந்த மாதிரி ஆட்கள் அங்க இருக்கிறதுனாலதான் இந்த வார்த்தையை நான் பாட புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தேன். அவர் சொல்றேன். இத மாதிரி நீங்க வந்து இப்போ வந்து லயோலா மணியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவரு போய் நீட்டுக்காக வந்து நீட்டுக்கு எதிர்க்கு போராடிட்டு செத்து போன பாம்பை எத்தனை தடவை அடிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா நீட்டுங்கிறது செத்து போச்சது. நான் தான் மறுபடியும் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட்லயே வந்து ஃபைனல் டிசிஷன் வந்ததுக்கு அப்புறமும் இது வரைக்கும் திமுக தூக்கிட்டு தெரிஞ்சது சரி ஓகேங்களா. இன்னைக்கு மறுபடியும் அந்த புதுசா வந்த கவர்மெண்ட் தேவைக்காவும் அதே நீங்க ஸ்டாண்ட் எடுத்து இன்னும் நீங்க எத்தனை வருஷம் அந்த மாணவர்களை ஏமாத்த போறீங்க? ஸோ நான் என்ன சொன்னேன், லயோலா மணியா இருக்கட்டும் லியோனியா இருக்கட்டும், நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு நன்கு படித்து அறிந்த அறிஞர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சிங்கன்னா தான் இந்த கண்டென்ட் குழந்தைகளுக்கு சரியா போய் சேருதா, அதுல வந்து அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குதா, வேற ஏதாவது டபுள் மீனிங் இருக்குதா, இதெல்லாம் தேவையான கண்டென்ட்டாங்கிறத பார்க்க முடியும். இதை மாதிரி 2 பேரும் நீங்க கொண்டு வச்சுட்டு என்ன செய்ய போறீங்க? எந்த நாலேஜுமே கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட் வந்து நாங்கள் நீட் ரகசியம் வச்சிருக்கோம் சொன்னதுனால தான் நீங்க வெளியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க அதே ஸ்டாண்ட் தான் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்து லயோலா மணியா அவர் இதை மாதிரி பேசணுங்கிற அவசியமே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், செத்து போன பாம்பு. நீங்க அதை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீட்டுக்கு நாங்கள் எதிராக நீங்க எப்படி நீங்க எதிராக இருக்கிறீங்க? எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை செய்ய முடியாதுங்க. அதை நீங்க நீட்டை கொண்டு வந்தது நீங்க, அதை ஃபைனலைஸ் பண்ண நீங்க, வாதாடுனது நீங்க காங்கிரஸ். அது அவங்க கூட தான் இப்போ தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறீங்க. நீங்க எந்த அடிப்படையில் பேசுறீங்க? இன்னும் நீங்க எத்தனை மாணவர்கள் முட்டாளாக்க பாக்குறீங்க? ஸோ 2 பேருமே ஒரே கேட்டகரி, ஒரு நாலேஜும் இல்லாதது. அதாவது ஒரு டீப் அதாவது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க நல்ல ஒரு அறிவுள்ளவங்களா இருக்கணும். ஸோ இதை மாதிரி ஆட்களை கொண்டு போய் வச்சா இதை மாதிரி தான் அந்த பாடநூல் புத்தகம். இப்போ நீங்க சொல்வது போல ஜூவிலையும் நக்கீரன்லயும் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. துவாக்குடியில ஒரு அரசு மாதிரி பள்ளியில வந்து 73 மாணவர்கள் நீட் தேர்வை எழுதியிருக்காங்க. அதுல
37 மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்க மாடல் ஸ்கூல்ல. இதனாலதான் வந்து இந்த கட்சி இந்த ஆட்சியில இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் வந்து நீட் தேர்வை எதிர்க்கிறதாக அவங்களுடைய கருத்துக்களை போட்டிருக்காங்க சார். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த மறுபடியும் அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன்னா, நீங்க செத்து போன பாம்பு நீட்டை உங்களால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க மறுபடியும் நான் உயிர் கொடுத்துருவோம்னு செத்து போன ஒரு மனுஷன் எப்படி உயிரோட வருவான்? வரமாட்டான். அந்த செட்டத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் உறுதிப்படுத்தியாச்சு. எல்லா ஸ்டேட்லையும் கொண்டு வந்தாச்சு. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போறக்கான வேலைகளை ஆரம்பிச்சாங்க. சொன்னது சரிதான். இல்லை, நீங்கள் அதை எதுவுமே செய்ய முடியாதுங்க. செய்ய முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னும் அதை வச்சு நீங்கள் திமுக அரசியல் பண்ணாங்க, நீங்கள் வெளியே உட்காந்துருக்காங்க. அதே ஸ்டாண்டை தாவேக்க எடுத்தால் நீங்களும் வெளியே தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தெரியும். நீங்கள் கேரளா ஸ்டேட் இன்னைக்கு வந்து பிஎம்சி திட்டத்தை வந்து அக்செப்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் போயிட்டாங்க. உங்களை விட அதிகமாக எதிர்த்தவங்க, கம்யூனிசம் பேசினவங்க, அவங்க எதிர்த்தவங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அந்த முதல்வர் சொல்றாரு, நான் கோயிலுக்கு போனா அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு இதை மாதிரி தைரியமா அவங்க பேசுறாங்க. இந்த பாரு இங்க வந்து மறைமுகமா போறது, எல்லா வேலைகளும் எல்லா திருட்டு வேலைகளும் செய்யக்கூடியது நீங்க தான். ஸோ நீங்க ஒண்ணுமே அதாவது சொல்ல மறுபடியும் சொல்றேன், அது வந்து உயிர்ப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்களுக்கான உயிர்ப்பிக்கிறதுக்கான சான்ஸ் யாருன்னா காங்கிரஸ் வந்தால் தான் செய்ய முடியும். அந்த காங்கிரஸ் வந்து அத்தனை கொண்டு வந்தது. நீங்க காங்கிரஸ் கொண்டு தான் இருக்கிறீங்க. அப்போ நீங்க வந்து உங்களால் அறிக்கை விட முடியுமா? மறுபடியும் சொல்லிட்டு அதை வந்து உயிர்ப்பிக்க முடியாது. ஸோ மாணவர்களை மறுபடியும் ஏமாத்தாதீங்க. ஏமாத்தினால் திமுக எப்படி உட்கார்ந்துருக்குதோ அதே நிலைமை தான் இவங்களுக்கும் வரும்.